வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது ஒரு புத்திஸ்ட் காலத்தில் நடந்த ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான். இது உண்மையான ஸ்டோரி தான். இது உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இன்றைக்கி படித்ததில். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா, கர்மா நம்ம செய்கிற கர்மா நம்மளை பின்தொடர்ந்து தான் வரும், அது எங்கேயுமே போகாது அப்படின்றதுனுடைய கான்செப்ட் தான் இது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளை பின்தொடர்ந்து வரப்போகுது, நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்ய போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும், ஆனால் நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம். செய்யாமல் இல்லை யாரானாலுமே. இது வாழ்க்கைக்காக நம்ம செய்கிறோம், நம்மளை நம்ம சமாதானப்படுத்திக்குவோம். நான் வாழ்கிறதுக்காக நான் செஞ்சேன், நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம பண்ணிக்குவோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி இன்றைக்கி. இது என்னென்னா, ஒரு ஊரில், அந்த பழைய காலத்து ஊரில் பண்டைய காலத்தில் ஒரு நிறைய அக்ரிகல்ச்சர் தானே அப்போ ஒரு ஃபீல்டில் ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு கிணறு இல்லை, அவருக்கு தண்ணி இல்லை, வெறுமனே மழையும் வெயிலையும் நம்பி மட்டும் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அது நல்லா போய்கிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் தண்ணி பத்தலை, மழை வரல, அப்போ தண்ணியே பத்தலை, இருக்குது மொத்த ஃபீல்டும் காஞ்சி போச்சு. ரொம்ப ஏழ்மை நிலைக்கு வந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் குடும்பத்தை காப்பாற்ற முடியல. பயிர் விளைஞ்சாதானே எல்லாமே விவசாயம் விளைஞ்சாதானே அவர் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அது எதுவுமே நடக்கலை. அப்போ நடக்காது போனோடனே அப்போது அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணுவேன் நான், இப்போது தண்ணி இல்லையே, எனக்கு மழை வந்தால் தானே தண்ணி வரும், கடவுளே எனக்கு மழை கூட வரலையே, நான் எப்படி விவசாயம் பண்ணுவேன் அப்படின்ட்டு உட்கார்றார். அப்போது பக்கத்து ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பெரிய கிணறு இருக்குது. அவருக்கு திடீர்னு தோணி அவரை போய் கேட்கலாம், ஹெல்ப்புக்குன்னு போய் கேட்குறாரு. எனக்கு என் ஃபீல்டெல்லாம் காஞ்சி போச்சு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறார், நீ வேணால் கிணற வாங்கிக்கோ, எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போது சரி, உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு பரவாயில்ல, எனக்கு வேண்டாம், நீ வாங்கிக்கோ கிணற அப்படின்னு சொல்கிறாரு. கன்னிங் பர்சன் அவர், ரொம்ப மனசில் க்ரூயாலிட்டியோடு இருக்கிறவர் ஒரு பர்சன். சரின்னு இவருமே ரொம்ப இன்னசென்ட் பர்சன். இவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காசுகளை வச்சு, அந்த காலத்தில் உள்ள காசுகளை வச்சு அந்த கிணறை வாங்கிட்டார். ரொம்ப சந்தோஷமாக, இனிமேல் நாளையிலேருந்து நான் என்னுடைய நிலத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறார். சரி, மறுநாள் காலையில் போய் அந்த ஒரு இது சொல்லுவாங்க, தண்ணி இறைக்கிறது. அதில் ஒரு மாடுகளை வச்சு இறைப்பாங்க தண்ணியை அந்த காலத்தில். அது என்னமோ பேர் சொல்லுவாங்க, தெரியல. இந்த மாடுகளை வச்சு ஒரு ரப்பர் பைப் மாதிரி இருக்கும், அதில் இழைப்பாங்க. மாடு போகும், அதை தண்ணி மேலே கொட்டும். அதில் அந்த மாதிரி இவர் மாடுகளை பூட்டி தண்ணி எரிக்க போகும்போது அந்த ஓனர் வர்றார். ஸ்டாப், நீ இதை தண்ணி இறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இன்னோசன்ட் பர்சன் சொல்கிறார், நான் தான் உங்கள்கிட்ட வாங்கிட்டேனே கிணற, அப்புறம் எப்படி நீங்கள் என்னை இறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது, நான் உனக்கு கிணற மட்டும்தான் விற்றேன், தண்ணியை விற்கலை அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒன்றுமே புரியல. கிணத்த விற்று தண்ணி விற்காமல் இருக்கிறது எப்படின்னு ரொம்ப ஆர்கியூ பண்ணுறாரு. தண்ணி அதில் தானே இருக்கா, அப்போ அதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தானே சொந்தம்னு சொல்கிறார். இல்லை, நான் வெறும் கிணற மட்டும்தான் உனக்கு விற்றேன், தண்ணியை நான் உனக்கு விற்கவே இல்லை, அதனால் நீ தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறார். இவர்கிட்ட இருந்த கொஞ்சம் நஞ்சம் காசும் போச்சு, இப்போ தண்ணியும் எடுக்கக்கூடாதுன்றார். ரொம்ப அழுதுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அரசர்கிட்ட போகிறார். அந்த காலத்தில் இருந்தாங்க இல்லையா, கிங், அவர்கிட்ட போய் இவர் இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு 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 ரிக்வெஸ்ட்டை அவர் முன்ன வைக்கிறார், எனக்கு இது சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அரசர் கூப்பிட்டு அந்த பர்சனை கேட்குறார். கூப்பிட்டு கேட்கும்போது அவர்கிட்டையும் அதே தான் சொல்கிறார். நான் கிணற மட்டும்தான் விற்றேன், நான் தண்ணி விற்கலை, அது எப்படி இவர் தண்ணி எடுக்க முடியாதுன்னா, நீங்கள் பாருங்கள், அக்ரிமெண்ட்லாம் கூட எதுலையாவது இருக்கா, நான் கிணற மட்டும்தானே விற்றுருக்கேன், தண்ணியோடு விற்றுருக்கேன், நான் எங்கேயுமே எழுதலையே அப்படின்னு சொல்கிறார். அரசர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. அவர் இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியல போயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு அவருடைய மினிஸ்ட்ரியில் கொஞ்சம் வைஸ் ஆன ஒரு நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் இருப்பார். அவரை கூப்பிட்டு அவர் வர சொல்கிறார். அவர் வந்தோடனே அவர்கிட்டையும் இந்த கிணத்து ஓனர் என்ன சொல்கிறாரு, முதல் ஓனர் நான் கிணத்தை மட்டும்தான் விற்றேன், தண்ணி விற்கலை அப்படின்னு சொல்கிறார். அவரும் எவ்வளோ நேரமும் சொல்லி பார்க்குறாரு, தண்ணி கிணத்துல தான் இருக்கும், அது எப்படி நீ தண்ணி விற்கலைன்னு சொல்லுவேன்னு எவ்வளோ சொன்னாலும்
அவர் வந்து ஏற்றுக்கவே இல்லை அவரோட மண்டைக்கு. அப்புறம் சரி யோசிச்சு ஓகே இவர் ரொம்ப கன்னிங் ஃபெல்லோ, இவருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், சரி ஓகே நீ கிணறு மட்டும்தானே விற்றுருக்க, அப்போ நீ தண்ணியெல்லாம் எடுத்துடு, அவர் கிணத்துக்குள்ளே நீ எதுக்கு தண்ணியை சேகரிக்கிற அப்படின்னு சொல்கிறார். நீ அவர் கிணத்துக்குள்ளே தண்ணியை சேகரிக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷன் கிடையாது, நீ தண்ணியெல்லாம் எடுத்துரு, இல்லை எடுக்க முடியலன்னா டெய்லி அந்த தண்ணி சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக அவருக்கு ரெண்ட் கட்டு அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ தான் இந்த பர்சனுக்கு புரியுது, ஐயோ நான் எவ்வளோ கன்னிங்காக இருந்திருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இவருக்கு புரியுது. ஒன்று இப்போ அவருக்கு வேறு சாய்ஸே இல்லை. ஒன்று அவருக்கு என்ன பண்ணணும், ஒன்று தண்ணியோடு விடணும் அவங்களுக்கு, இல்லைன்னா டெய்லி தண்ணிக்கு ரெண்ட் கட்டணும். இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்போ வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் வந்து விட்டுடுறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தண்ணியை விட்டுடுறாரு அந்த விவசாயிக்கு. நீ கிணத்தோடு எடுத்துக்கோ அப்படின்னு அங்கே அக்ரிமெண்ட்டை மாற்றி எழுதிக்கிறாங்க. அந்த காலத்தில் எழுதப்படுற ஒரு முறையில் வந்து எழுதிக்கிறாங்க இவங்க. ஸோ அப்புறமா இவர் வந்துடுறாரு, தண்ணி எடுத்து விவசாயம் வந்து நல்லா பண்ணுறாரு. இப்போது நம்மளுக்கு இந்த கதையில் என்ன புரியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம என்ன கர்மா செய்கிறோமோ அது நம்மளை பின்தொடர்ந்து தான் வரும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோடைய மோரல். நம்ம அதே மாதிரி தான் வாழ்க்கையில் கூட இன்றைக்கி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய தவறுகள் செய்கிறோம், நிறைய பொய் சொல்கிறோம். எப்படியோ ஒன்று பணம் சம்பாரிச்சிட்டா போதும், பணம் புகழ் பேர், பணம் பேர் புகழ் இவ்வளோ தான் நம்மளுக்கு வேணும். இதுக்காக நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்யும்போது இது வந்து நிலையாக நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிலையாக நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஏன்னா வந்து நீ ஹானஸ்டி மூலமாக நீ பொறுமையாக இருந்து எப்போ வேணால் நீ வந்து அதை ஜெயிச்சுக்கலாம், பணத்தையும் ஜெயிச்சுக்கலாம், பேர் புகழையும் நீ ஜெயிச்சுக்கலாம். அப்படி நீ செய்யும்போது மட்டுமே இது வந்து உனக்கு பர்மனெண்ட்டாக நிற்கும், அது வரைக்கும் நிற்காது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்முடைய முன்னோர். இது முற்காலத்து ஸ்டோரி இது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளால் என்ன முடியுதோ என்ன இருக்கோ அதை வந்து அடுத்தவங்களுக்கு ஹார்ம் பண்ணாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நியாயமாக நம்ம வந்து சம்பாதிக்கணும். நியாயமாக பேர் புகழுக்கு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. நான் இது ஆனால் எதுவுமே நீ ஆசைப்படாதேன்னு வேறு சொல்கிறாங்க. நீ எதுவும் ஆசைப்படாத, நீ ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சால் உனக்கு வந்து அந்த நல்லது வந்து பன்மடங்காக திரும்பி வரும். ஒரு மடங்கு கிடையாது, பல மடங்காக திரும்பி வரும். அதே மாதிரி தானே ஒரு நெல் விதையை ஒன்று போட்டால் எவ்வளோ கொடுக்குது நம்மளுக்கு பூமியில். அதே மாதிரி தான் எந்த விதையை ஒன்று போட்டு ஒரு மாங்கொட்டையை போட்டால் ஒரு மாமரம் வந்து எவ்வளோ காய்கள் காய்க்குது, அது காலத்துக்கும் கொடுக்குது இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு நல்லது நீ செஞ்சியன்னா உனக்கு பல நல்லதுகள் நடக்கும். அதே மாதிரி நீ ஒரு கெட்டது செஞ்சாலும் உனக்கு பல கெட்டதுகள் நடக்கும். அதனால் எப்போவுமே நல்லது மட்டுமே செஞ்சு பழகுங்க, கெட்டதுக்குள்ளே போயிடாதீங்க, அதில் வந்து நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. இது வந்து நம்ம பூமியில் பிறந்ததுக்கு உண்டான அடையாளமாக நம்ம நல்லதை மட்டுமே செய்யணும். கர்மா நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோன்றதை மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டோரி இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.